ஜெபம் செய்வோம். உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை அறிவதே மெய் சுயாதனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்க நாங்கள் எல்லாவர்களுடைய விளைவிக்க நீங்கள் ஆக்கும்படி எங்களுக்காக கர்த்தாவே பரிசுத்தாவே அவரை வேண்டிக் கொள்ளுங்க. உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் எங்களை நிறைந்திருக்கிறவரே, மெய் சுயாதீனரே, உமக்கு சோத்திரம். சாவாமுடையவரே, ஒளியினிடத்திலே வாசம் பண்ணுகிறவரே, இத்தனத்திலும் நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை எங்களுக்கு செய்ய கிருபையளித்த எங்கள் கர்த்தாவே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவர்கள் அறிவிச்சுவேன் என்று சொல்லீரே. கர்த்தாவே, எங்கள் அனைவருடைய விருப்பங்களும் நிறைவேற இம்மையிலும் அறிகிற அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனங்கள் கட்டளையிடுவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-6 ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோர் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல்களை வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் இதாக கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலங்கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அமாம் சோப்பு எனக்கு தெரிந்து சின்ன வயசுலேருந்து அமாம் சோப்பு நல்ல ஒரு வாசனை உள்ள சோப்பு. அதுக்கு பிறகு மெடிமிக்ஸ் இன்னும் நிறைய சோப்புகள் வந்தாலும் அமாம் சோப்பு அந்த காலத்திலிருந்து அறியப்பட்டிருக்குது. அது என்னவென்றால் வாசனை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். யோவான் 15 சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, என்னை நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆமாம் சோப்பு எப்படி வாசனை வீசுகிறதோ அப்படி தேவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறவர்கள், தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனை நமஸ்கரித்து கொண்டிருக்கிறவர்கள் வாசனை வீச முடியும். எல்லா இடமும் வாசனை வீசுகிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதையும் ஐயா மவுண்ட் லாசரஸ் ஐயா வாசனை வீசி கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்விலே நடந்த காரியம் என்ன? அவர் இருதய வேதனாலே பாதிக்கப்பட்டு அவர் உயிர் வாழ முடியாது என்ற ஒரு காலகட்டம் வந்த பொழுது ஒரு கிறிஸ்தவ அன்பரிடத்திலே, ஒரு கிறிஸ்தவ சபையினிடத்திலே அவர் அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே தேவன் அவரை சொற்று சுகம் கொடுக்கிறார். அவர் அந்த கிறிஸ்தவ சமூகத்தில் அவர் ஈடுபாடு கொண்டு, அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் அவர் ஈடுபாடு கொண்டு இன்றைக்கு அநேகம் பேருக்கு அமாம் சோப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். யார்? உலகம் அறிந்த மவுண்ட் லாசரஸ் ஐயா. அவரை மாதிரி தாழ்மையான மனிதர் கிடையாது, ஏழ்மையான மனிதர் கிடையாது. அந்த மனிதர் இன்னைக்கு அமாம் சோப். கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அவரை தேடுவர்கள் எல்லாருக்கும் அவருடைய உடம்பிலிருந்து வாசனை வீசி கொண்டிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கார். அதான் அமாம் சோப்பு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் ஐயா. இன்றைக்கு ஒரு காலத்திலே அவர் இந்த சுகத்தை கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலே, ஒரு ஊழியக்காரர் இடத்திலே, ஒரு சபையின் இடத்திலே ஒரு பெற்றுக்கொண்டதை இன்றைக்கு உலகம் முழுவதும் அமாம் சோப்பாக போய் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார், கொண்டு சிறை செல்ல அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். எழும்பின தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உலகெங்கும் போய் சத்தியத்தை அறிவீங்கள். யார் யாருக்கு உடம்பு சரியில்லையோ, யார் யார் வேதியாக இருக்கிறார்களோ, யார் யார் என்ன கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, அங்கே என்னுடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அற்புத நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சாமியல்ராஜ், நீ 10லிருந்து 13 வரைக்கும் 5 வருஷமா அற்புத நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அநேக அற்புதங்கள் நடக்குது. அமாம் சோப்பு வீசுதியா. நீங்க பேதுரு ஒரு ஜெபாலயத்துக்கு வாராரியா. 40 வயசு அந்த மனுஷனுக்கு நடக்க முடியாது. இது வரைக்கும் அவன் பார்க்குறான், ஆள் வெள்ளையும் சொல்லுமா வந்திருக்கிறார். சாமியல்ராஜ் நல்ல கோட்டு சூட்டு போட்டு வந்திருக்கிறாரு. எல்லாரும் 10 ரூபா, நான் சாமியல்ராஜ் 100 ரூபா தருவாரு அப்படின்ட்டு எட்டி பார்க்குறான். பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, இப்பொழுது நான் என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன். இயேசு நாமத்தினால எழுந்துனார் ஐயா. எழுந்து நடந்துட்டார் ஐயா. அமாம் சோப்பு அங்கே வாசனை வீசிட்டு ஐயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய எல்லாரும் இந்த அமாம் சோப்பு போட்டு வாசனை வீசினால் தமிழகம் அன்னைக்கே ரசிக்கப்பட்டிருக்கும். தமிழகம் அன்னைக்கே ரசிக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் இடத்துல இந்த விசுவாசம் இல்லை, வாசனை வீசுகிற திறமையும் இல்லை, விசுவாசம் இல்லை. பண ஆசை இருக்கக்கூடாது, பெண் ஆசை இருக்கக்கூடாது, மற்ற ஆசைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் மவுண்ட் லாசரஸ் ஐயா சொல்றது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஆள் நிறைய நகையை எடுத்துக்கொண்டு வந்தாராம். ஐயா, இது உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னாராம். மவுண்ட் லாசரஸ் ஐயா அதனிடத்துல அங்கே போய் அங்கே ஆஃபீஸில் அதை ஒப்படைங்கள் என்று சொன்னாராம். அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுதான் அது காக்கிலோ கிட்ட அந்த காலத்தில் இருந்துச்சான். அப்படின்னா எப்படின்னா இப்படி 25 லட்சத்துக்கிட்ட இருந்திருக்கு. அதை எட்டி கூட அவர் பார்க்கவில்லை. கர்த்தருக்கு பிரியமான எப்படியும் அமாம் சோப்பு வீசுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக அமாம் சோப்பு மாதிரி நம் தேவனுடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும்.
இல்லாதவைகளை கொண்டல்ல, இருக்கிறவைகளை கொண்டல்ல, இல்லாதவைகளை கொண்டு ஆண்டவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற அற்புதம் ஆண்டவரால் நடைபெற்றதோ, இன்றைக்கும் என்னால் மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். ஆனால் எனக்கு விசுவாசம் இல்லை. அம்மான் சோப்பா இல்லைனா, அம்மான் சோப்பா இருக்குன்னு ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியர்களை, சீசர்களை அங்கே அவர் என்ன ஊழியத்துக்கு அனுப்புகிறார். வந்த பிறகு கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? இல்லை. நான் எல்லாம் பைபிள் காலேஜில் படிக்கும்போது, பைபிள் காலேஜில் அந்த காலத்தில் பிடி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது கீழ்ப்பாக்கத்தில் சதனேஸ்வர கிறிஸ்டின் காலேஜில் படித்தேன். காலையில் என்ன ஊழியத்துக்கு அனுப்பிடுவாங்க. எனக்கு அந்த காலத்தில் ஊழியத்தில் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஆசை. அப்போ இருக்கும். கர்த்தர் தான் தேவைன்னு எல்லா இடமும் போட்டு கற்றுவேன், ட்ராக்கை கொடுப்பேன். ஒருவர் அங்கே கூடுவார், யாருன்னே தெரியாது. கீழ்ப்பாக்கத்தில் வருவார், தம்பிங்க வாங்க உட்காருங்க, அந்த ஒரு பிஸ்கட் ஒன்று கொடு தம்பி, அவருக்கு ஒரு டீ கொடு, அவ்வளோதான், அவர் போயிடுவார். நான் அப்படியே கத்தி போயிட்டு இருப்பேன் சுவிசேஷ ஊழியத்துக்கு. இன்னொருத்தர் சைக்கிள் படிப்பார், அந்த எள்ளி கடையில் நிற்க வேண்டி, இவருக்கு ஒரு எள்ளி கொடுங்க, யாரும் தெரியாது, கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. மத்தியானம் நல்ல பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன். சாப்பாட்டுக்கு ஒன்றும் காசு இருக்காது. பைபிள் காலேஜில் படிக்கும்போது எது காசு, அங்கே ஒன்றும் காசுலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே பார்த்தா நல்ல ஒரு ஹோட்டலில் எவராக கூப்பிட்டு இருப்பார். என்ன அனுபவம் எனக்கு! உலகத்தில் சுடர்கள் போல பிரகாசிக்கிற நீங்கள் அமாம் சோப்பு போல வாசனை வீச வேண்டும். அந்த வறுமையான நேரத்தில் எனக்கு நல்ல போஷிப்புகள் கிடைக்கும். என்னுடைய காரியங்கள் எல்லாம் நல்ல ஒரு உற்சாகமாக இருந்தது. கிராமத்திலேருந்து வந்த நான் பைபிள் காலேஜில் படித்தேன். ஆங்கிலம்னா என்னன்னே தெரியாது. எங்கள் அம்மையாவுக்கு, எங்கள் ஏழை அம்மையாருக்கு நான் கடிதம் எழுதினேன். அம்மா நான் வந்துடுவேன். ஒரு கிளாஸில் வெறும் என்ன செய்கிறாங்க, ஆங்கிலத்தில் தான் பேசணுங்கிறாங்க, ஆங்கிலத்தில் தான் என்ன செய்யணுங்கிறாங்க, உரையாடணுங்கிறாங்க. எனக்கு ஆங்கிலம் வரமாட்டேக்குதே. பாருங்கள், ஒரு கிளாஸில் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு கிளாஸில் அந்த டீச்சருக்கு ஆங்கிலத்தில் தான் பேசணும். அவர் தமிழ்காரர் தான், ஆனால் ஆங்கிலத்தான் பேசுவார், ஆங்கிலத்தை பார்த்து. நான் 2-3 தடவை இங்கிலீஷில் கேட்பார். பேப்பர்னு முடிச்சு 4 நாள்லாம் ஃபைன். அந்த காலத்தில் 4 பெரிய காரியம். அப்போ பிறகு பார்த்தேன், இந்த இங்கிலீஷ் டீச்சர் வராருன்னொன்னே பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட கேட்டேன், எப்பா எனக்கு தெரியாதுண்ணா இங்கிலீஷில் என்னடா? அவன் சொன்னான், ஐ டோன்ட் நோன்னு சொல்லிடுண்ணா. இந்த ஆள், மிஸ்டர் சாமுவேல் யூ ஸ்டாண்ட் அப், ஓட்டு என்ன சொல்லு அப்படிம்பார். ஐ டோன்ட் நோ. யூ டோன்ட் நோ? எனக்கு தாங்க ஒன்றும் தெரியாது, இங்கிலீஷே தெரியாது. பலபடி கிமிக்கி சாமுவேல் யூ ஸ்டெல் ஐ டோன்ட் நோ. தலையை பிச்சுக்கிடுவார். இங்கே தெரிஞ்சாதானே சாமுவேல் ராஜ் சொல்கிறது. அப்படி இங்கிலீஷில் வீக்காக இருந்த எனக்கு கடைசிக்கு பிரியமானவர்கள், எங்கள் அம்மா எனக்கு ஒரு பதில் எழுதியிருந்தாங்க, ஆங்கிலம் வரல நீ கவலைப்படாத தம்பி, தமிழ் பைபிளையும் இங்கிலீஷ் பைபிளையும் ஒப்பிட்டு படினார். நான் ஒப்பிட்டு படித்தேன். வெள்ளைக்காரை வந்து பீச்சில் பிரசங்கம் பண்ணுறான் இங்கிலீஷில், சாமுவேல் ராஜ் டிரான்ஸ்லேட் பண்ணான் தமிழில். அந்த அளவுக்கு தேவன் கொடுத்தார். ஞானம் அவருடையது. உலகத்தில் அமான் சோப்பு மாறி பிரகாசிக்கலாம் ஐயா. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், ஞானம் அவருடையது, புத்தி அவருடையது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படியாக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். நீ பிரகாசிக்கவில்லை என்றால் உன்னுடைய கண்ணு அங்கெங்கே போயிட்டு இருக்கு. அவர் இப்படி இவர் இப்படி தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெக்கப்படவில்லை. இன்றைக்கு அமான் சோப்பு மாதிரி நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆத்மீக வாழ்க்கையிலே தேவனை மாதிரி நீ பிரதிபலிக்கிறான். இங்க பேதுரு நடந்து போகின்ற போது, பவுலடியார் நடந்து போகின்ற போது கச்சையாலும் அவருடைய கச்சையாலும் படுமுடி தோடுவார்களாம். எல்லாருக்கும் சுகமா. ஏன் அந்த வல்லமை நீ பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் நீ ஆத்மாக்களுக்காக தவம் இருக்கிறாய்? இப்படிப்பட்ட வல்லமை உனக்கு ஏன் கிடைக்கக்கூடாது? இன்றைய தினத்திலும் கர்த்தர் என்னை அம்மான் சோப்பு மாதிரி வைத்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. பிரசங்கத்துக்காக ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுதும் ஆண்டவரே புது புது பிரசங்களை கொடுக்கிறார். இது தேவனுடைய சுத்த ஈவு, தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனையோ தியாலஜிகள் எவ்வளவோ இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இந்த 7 அடியானை எடுத்து உபயோகப்படுத்துகிறார் என்றால் கர்த்தர் போட்ட பிச்சை. அவர் எல்லா இடமும் இருக்கிறார். அவரை தேடுகிற எல்லாருக்கும் சுகம் கொடுப்பார். இன்றைக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உனக்கு சுகம் வேண்டுமா? ஆமாம் சோப், இயேசுவின் இடத்துல வா. நீ பிரகாசிக்க முடியும். நீ உன்னுடைய கடனை விட்டு எழும்பி பிரகாசிக்க முடியும். நீ எழுந்து நடக்க முடியும். நீனும் பிரசங்கர் ஆகலாம். நீனும் செய்தி கொடுக்கலாம். நீனும் ஆண்டவருக்கு என்று உண்மையை உத்தமாக உழைக்கின்ற வேளையிலே, ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். பேதுரு எல்லாம் ஓடுறார், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று. ஆண்டவர் ஊழியத்தை பிடிச்சி கையில் கொடுத்தார், பிரகாசிக்க பண்ணார். இன்றைக்கும் அதே அற்புதத்தை நீ செய்ய முடியும். இதே காரியங்களை நீ செய்ய முடியும். நீ அமாம் சோப்பை போல பிரகாசிக்க பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எவரையும் உயிர்ப்பிக்க அவனால் முடியும். எவரையும் தாழ்த்த அவரால் முடியும். எவரையும் உயர்த்த அவரால் முடியும். இந்த கர்த்தராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு உன்னுடைய குடும்பம் பிரகாசிக்க போகிறது. உன்னுடைய தொழில் பிரகாசிக்க போகிறது. உனக்கு நன்மை வரப்போகிறது. கர்த்தராகிய இயேசுவினாலே ஆகும். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவர். எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க கர்த்தாவே. எங்களை தலைநிமீற பண்ணுங்க கர்த்தாவே. என்னோட தேசத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தமிழ்நாட்டிலையும் கர்த்தாவே,
ஆண்டவரே, அம்மாம் சோப்பு வாசனை வீசி கொண்டிருக்க கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவர். 5 வருட முடிவிலும் அம்மாம் சோப்பு வாசனை வீசட்டும் ஆண்டவர். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஊழியக்காரர்கள் நாங்கள் அம்மாம் சோப்பு போல இருக்க கிருபை தான். எங்களுடைய கர்த்தாவை குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.